ஓகே, பவர் பிஐ உடைய பேசிக்ஸையும் பவர் பிஐ உடைய இம்பார்ட்டன்ஸையும் நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ரியலாகவே அதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். குயிக்காக அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்கலாம். டைரெக்டாக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு பவர் பிஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வர்ற ஃபஸ்ட் லிங்க்கே பவர் பிஐ உடைய மெயின் அஃபிஷியல் லிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் powerbi.microsoft.com என்ற இந்த microsoft.com என்ற லிங்க்கை தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். there are a lot of unwanted links, right? நம்ம எக்ஸாக்டாக நமக்கு தேவையான லிங்க்கை தான் கிளிக் பண்ணணும். powerbi.microsoft.com இதை கிளிக் பண்ணுவோம். இது வந்து பவர் பிஐ உடைய விச் மீன்ஸ் மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் பேஜ் ஃபார் பவர் பிஐ இல்லையா? இதில் ப்ராடக்ட் போனீங்க அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றதுனால டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் இதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சி டவுன்லோட் ஆர் லாங்குவேஜ் ஆப்ஷன். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கலான்றதுனால இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சம்டைம் நான் இங்கிலீஷில் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறேன்னு தோணுச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். நமக்கு டிஃபால்ட்டான இங்கிலீஷே போதும். ஒருவேளை சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல உங்களுடைய சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட ஒருவேளை ஓல்டு வெர்ஷன் ஆஃப் விண்டோ இருக்குது, இந்த விண்டோ 7லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தால் இதை இன்ஸ்டாலே பண்ண முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற விண்டோஸ் 11 கூட உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். 32 பிட்டாக இருந்தாலும் 64 பிட்டாக இருந்தாலும் இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இது 32வா 64ஆன்றதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ விண்டோவை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வரும், ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய விண்டோவுடைய ஆர்கிடெக்சர் என்ன, 64ஆ 32வான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே 64ன்னு நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதை டைரெக்டாக இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல கேட்கும் நார்மலான 32 பிட் ரிலேட்டட் செட்டப்பா இல்லைனா 64 ரிலேட்டட் செட்டப்பான்னு கேட்குது. நான் இதையே நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டும் கொடுத்து டவுன்லோட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய இன்டர்நெட் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி இது டைம் எடுத்துக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி தெரியல, குயிக்காக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டவுன்லோட் ஆகலை அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் மேனுவலின்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். டைம் இருந்தால் படித்து பார்க்குறது நல்லது. நான் இது டவுன்லோட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 GB செலவு பண்ண வேண்டியது இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் 360 MB கிட்ட செலவு பண்ணணும். ரொம்ப குயிக்காகவே இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். நான் லான்ச் பண்ணிட்டேன். செலக்ட் த லாங்குவேஜ்னு சொல்லுது. எனக்கு என்ன லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதை நான் செலக்ட் பண்ணலாம். நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுவோம். அதுவும் யூகே செட்டிங்கில் வச்சு செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது இருக்கான்னு தேடுவோம். எஸ், ஹியர் இட் இஸ். நார்மலாக இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. யூகே யூஎஸ்ன்ற அந்த ரீஜனல் செட்டிங் பேஸ் பண்ணி இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து என்ன கேட்குதுன்னு பார்க்கலாம். எஸ்ன்னு கொடுத்தாச்சு. வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அக்ரிமெண்ட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் படிக்கிறது டைம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டான லொக்கேஷன்லேயே எதுவும் சேஞ்ச் பண்ணாமையே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் செக் ஆகிருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே உங்களுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி முடியும். பார்ப்போம் எவ்வளோ குயிக்காக முடியுதுன்னு பார்க்கலாம். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி 64 பிட் தான் டவுன்லோட் ஆகிருக்கு. இன்ஸ்டாலேஷனும் ஆகுது. வெயிட் பண்ணுவோம், முடியட்டும். ரைட், டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் செக் ஆகிருக்கு, லான்ச் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப். நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போதே டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை, பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்களான்ற ஒரு கொஸ்டின் கேட்குது. நான் இதை செக் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணுறேன்.
ஃபினிஷ் பண்ணுறேன். என்ன ஆகும் அப்படின்னா ஃபினிஷ் பண்ண அடுத்த செகண்டே பவர் BI அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இன்டர்ஃபேஸை நம்ம பார்த்துட்டு அடுத்த லெசனில் பவர் BI இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம பவர் BI அப்ளிகேஷனை அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பழக்க தோஷத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஃபேக் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டில் நீங்கள் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் த அஃபிஷியல் வெப்சைட் டு டவுன்லோட் பவர் BI அப்ளிகேஷன். லான்ச் பண்ண உடனே வர்ற இந்த வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செக் ஆகிருக்கும். இது இருந்துச்சுன்னா எப்போ ஓப்பன் ஆனாலும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஆஸ் வெல் as உங்களை லாகின் பண்ண சொல்லும். நான் லாகின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் இப்படி இருக்குது. உங்களை லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாகவே லாகின் பண்ணாமையே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கடையமாக நீங்களும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. நான் என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிவிடுங்க, சைன்இன் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம பவர் BIயை பெருசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த எக்ஸைட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.